வணக்கம். தமிழாரம் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். 27ஆம் தேதி நடைபெறவுள்ள தேர்தல்கள் ஆணைக்குழுவின் விசேட கூட்டம். கட்டுகஸ்தோட்டையில் பாரிய தீ விபத்து. அனுர அரசுக்கு ஆறுதலான சுமந்திரனின் முடிவு, ஆட்டம் காணும் ஸ்ரீதரன். தனக்கு 2 போலீசாரை பாதுகாப்புக்கு கோரும் அர்ச்சுனா எம்பி. ரஷ்யா உக்ரைன் போர் இறுதிக்கட்டத்தை நெருங்கிவிட்டது, டொனால்ட் ட்ரம்ப். பிரான்சில் ரஷ்ய தூதரகம் மீது தாக்குதல். நியூ ரங்கனாஸ் தங்க சுரங்கம், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102. தொடர்பென விரிவான செய்திகள். தேர்தல்கள் ஆணைக்குழுவின் விசேட கூட்டம் எதிர்வரும் 27ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இந்த கூட்டத்தில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் தீர்மானம் எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை ஜூலை 2ஆம் தேதிக்கு முன்னர் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடாத்தப்படும் என்று தேர்தல்கள் ஆணையாளர் ஜெனரல் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். அத்துடன் அனைத்து நகராட்சி மன்றங்கள், நகர சபைகள் மற்றும் பிராந்திய சபைகள் பராமரிக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கண்டி மாவட்டம் கட்டுகஸ்தோட்டையில் உள்ள பட்டாசு தொழிற்சாலையில் இன்று காலை தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தில் 62 வயதுடைய பெண்ணொருவர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தீ விபத்துக்கான காரணம் இன்னும் கண்டறியப்படவில்லை எனவும், அதே நேரத்தில் தீ விபத்து காரணமாக தொழிற்சாலை முற்றிலுமாக சேதமடைந்துள்ளது. தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளராக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் நியமிக்கப்பட்டுள்ளமையானது தமிழரசியல் வட்டாரங்களில் பேசுபொருளாகியுள்ளது. தமிழரசு கட்சியின் தலைவர் தெரிவு, நாடாளுமன்ற தேர்தல் என பல இடங்களில் தோல்வியடைந்த அரசியல்வாதியான சுமந்திரன் அரசியலுக்கு தேவையா என்ற கருத்தும் நிலவி வருகின்றது. தென்னிலங்கையில் இருக்கின்ற நிகழ்ச்சி நிரல்கள் பல தற்போது தளம்பல் அடைந்து கொண்டிருக்கின்றன. அதனை நிறைவேற்றுவதற்கு சுமந்திரன் தன்னை தக்க வைத்துக் கொள்ளும் முயற்சியினை எடுத்துள்ளார். இனிவரும் காலங்களில் தமிழரசு கட்சிக்குள் நாடாளுமன்ற குழுவினுடைய முக்கியத்துவம் வலுவிழக்கப்பட்டு கட்சிதான் முக்கியம் என்ற கருத்து வெளிவரும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தனது பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் தனக்கு 2 பாதுகாவலர்களை நியமிக்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா கோரிக்கை விடுத்துள்ளார். இன்றைய நாடாளுமன்ற அமர்வின் போதே அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார். தனது பாதுகாப்பிற்கு இதற்கு முன்னரும் அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையிலான பல சம்பவங்கள் இடம்பெற்றதை மேற்கோள் காட்டி அவர் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார். மேலும் கனேமுள்ள சஞ்சீவவின் கொலையும் சுட்டிக்காட்டியுள்ளதோடு இதற்கு சாதகமான பதில் கிடைக்கும் என தான் எதிர்பார்ப்பதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். ரஷ்யா உக்ரைன் இடையான போர் இறுதிக்கட்டத்தை நெருங்கிவிட்டதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ரஷ்யா உக்ரைன் இடையான போர் கடந்த நீண்ட நாட்களாக நீடித்து வருகின்றது. இந்த போரில் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்துள்ளனர். இதனிடையே இந்த போரை நிறுத்த அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் முயற்சித்து வருகின்றார். மேலும் போர் நிறுத்தத்திற்கு உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தடையாக இருப்பதாக ட்ரம்ப் மேலும் தெரிவித்து வருகின்றார். ஜெலன்ஸ்கியை சர்வ அதிகாரி என்றும் ட்ரம்ப் கூறியுள்ளார். இந்த போருக்கு உக்ரைன் தான் காரணம் என்றும் ட்ரம்ப் விமர்சித்து வருவதாகவும், இதனால் உக்ரைன் அமெரிக்கா இடையே மோதல் போக்கு அதிகமாக ஏற்பட்டுள்ளது. மேலும் இந்த போரில் உக்ரைனுக்கு வழங்கிய ராணுவ உதவிகளின் மொத்த மதிப்பு $180 பில்லியன் அமெரிக்க திருப்பித்தர அமெரிக்கா வலியுறுத்தி வருகின்றது. இந்த உதவிக்கு ஈடாக உக்ரைனில் உள்ள மிகவும் அரிதான தாதுக்களை எடுத்துக் கொள்ளவும் அமெரிக்கா திட்டமிட்டு வருகின்றது. இதற்கான ஒப்பந்தம் அமெரிக்கா உக்ரைன் இடையே விரைவில் கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. பிரான்சின் மார்சே நகரில் அமைந்துள்ள ரஷ்ய தூதரகத்தின் மீது குண்டு தாக்குதல் நடாத்தப்பட்டுள்ளது. இதுபற்றி டாஸ் செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ள செய்தியில், தூதரக பூந்தோட்ட பகுதியில் இனம் தெரியாத சிலர் 2 குண்டுகளை வீசி சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த பகுதியில் கார் ஒன்று நின்றிருந்ததாகவும் அது வேறொரு பகுதியிலிருந்து திருடப்பட்டது என தெரிவிக்கப்படுகின்றது. எனினும் இந்த சம்பவத்தில் யாருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை. இதுபற்றி ரஷ்ய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் மரியா ஜகரோவா கூறும்போது, மார்சே நகரில் அமைந்த ரஷ்ய தூதரகத்தின் மீது நடந்த குண்டுவெடிப்பு சம்பவம் பயங்கரவாத தாக்குதலின் அறிகுறிகளாகும் எனவும், இதுபற்றி பிரான்ஸ் உடனடியாக முழு அளவிலான விசாரணைகள் மேற்கொள்ள வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்ய அமைப்புகளின் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளையும் உடனடியாக எடுக்க வேண்டும் என கூறியுள்ளார்.
கடந்த வாரம் புதன்கிழமை ரஷ்யாவின் வெளியுறவு நுண்ணறிவு பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஐரோப்பாவில் குறிப்பிடும்படியாக ஜெர்மனி, போல்டிக் மற்றும் ஸ்கேண்டினேவியாவின் நாடுகளில் உள்ள ரஷ்ய தூதரகங்கள் மீது பயங்கரவாத தாக்குதல்கள் நடாத்துவதற்கான சாத்தியங்கள் பற்றி உக்ரைன் அதிகாரிகள் பரிசீலித்து வருகின்றனர் என எச்சரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. SS Brothers Trends Grand Opening and Mega Sale. கனடா மண்ணில் தமிழர்களின் மத்தியில் ஆண்களின் நவநாகரிக ஆடைகளின் தெரிவாக 8/2/2025 அன்று இம்மாதம் சனிக்கிழமை மார்னிங் சைட் அவென்யூ யூனிட் 9 கோலாகலமாக திறந்து வைக்கப்பட இருக்கின்றது SS Brothers Trends.